என்னுடைய அருமை நண்பர் டைரக்டர் பாரதி ராஜா அவருடைய மகன் நடிகர் இயக்குனர் மனோஜ் அவர்களுடைய மறைவு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இறப்பு என்பது எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த சின்ன வயசில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. மனோஜ் நல்ல நண்பர், எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய நாடகங்களுக்கு மிகச்சிறந்த ரசிகர். எப்பவுமே ஒரு சத்தம் போட்டு வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உடையவர். எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எல்லாரையும் அண்ணா பிரதர் என்ன பாஸ் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சர். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மறுபடியும் பெரிய படம் ஒன்று டைரக்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருந்தார். இந்த இறப்பு என்பது அவரை நம் மண்ணிலிருந்து பிரித்து எடுத்து சென்று விட்டது. வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் புத்திர சோகம் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு புத்திர சோகத்துக்கு உள்ளாகி இருக்கும் டைரக்டர் பாரதி ராஜா இதிலிருந்து மீண்டு வர நான் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். மனோஜ் அவர்களை பிரிந்து வாழும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மற்றுமோர் இழப்பு. மனோஜ் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவரோட பையன் இப்போ இந்த மறைவு இப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்காரு, எப்படி ஒரு 10 நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு நல்ல கதை வச்சிருக்கீங்களா, சென்னை வந்தோடனே திருச்சியில் ஷூட்டிங்ல இருந்தேன். மனோஜ் நான் அடிக்கடி பேசிட்டேன். இருமன் படத்துல மனோஜ் கூட நடிச்சிருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு அப்படின்ற ஒரு நாள் ரொம்ப யதார்த்தமான ஒரு எல்லாருக்கும் கேட்டா தெரியும். ரொம்ப ஒரு ஜாலியான மனிதர். நல்ல ஒரு கதை. நான் கதையை முடிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு கேரளா வந்துட்டு என்கிட்ட ஜாலி பண்ணிட்டு போவாரு. தேனியில சுகீஸ் பண்ணல இருக்கப்போ வீட்டுக்கு அப்பா இருந்தார், எல்லாருமே அந்த தஞ்சாவூருக்கு அவங்க குழந்தைக்கு அம்மா அப்பாவுக்கு மொபைல் இருப்பா இறைவன் என்ன பெரிய ஆறுதலா இருக்கு. ஒரு இழப்பு மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்மையா பாரதிராஜா அப்பா அவர்களுக்கு இப்படி ஒரு சூழல் வரவேற்கிறார். மொபைல் எடுக்கலையா அப்பா அவங்களுக்கு அங்கே இறைவன் மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு. பிடித்த ஒரு மனிதர் வகைகளில் நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம், ஷேர் பண்ணிக்கணும், நிறையா பிடிச்சிப்போம். இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் இப்போ எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அவருடைய கஷ்டம் இருக்கும், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா சாரை அப்போவே ரொம்ப அவ்வளோ இதுவாக இருந்தால் ரொம்ப அவர் அப்படி கலர்ந்து போய் நிற்க கூட முடியல அவரால். அவரும் சரி அம்மா சரி அதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி ரொம்ப நல்ல மனிதர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரோடையும் ரொம்ப ஒரு பெரிய பையன் மாதிரி பழகாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒரு மனிதர். அந்த கூட இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பாரதிராஜா சாருக்கு கிடைக்கணும். பாரதிராஜா பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே அவர் மனோஜ் அவரோட நடவடிக்கை எல்லாருமே பழகிறது தான். வணக்கம். தம்பி மனோஜுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பாரதி ராஜா சார் குடும்பத்துக்கும் திரையுறவினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்க முடியாத துயரம், ஆழ்ந்த அனுதாபம்.
எனக்கு புரியல சட்டுன்னு என்னன்னு. என்ன சொல்றது, ஒரு 48 வயது ஒரு மீண்டு வர்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஆத்மா சாந்தி அடைய எனக்கு அதிர்ச்சி. மனோஜ் அண்ணன் ரொம்ப எளிமையான மனிதர். நான் பழைய வண்ணாரப்பட்ட பண்ணது கூப்பிட்டு நேரில் பாராட்டின மனுஷன். அவங்க இருந்த உயரம் அப்போ எங்கேயோ ஒரு படம் நல்லா பண்ணியிருக்கோன்றப்ப அப்பயே கூப்பிட்டு நேரில் பாராட்டினார். நிறைய பேசியிருக்கேன் அவர் கூட. அவ்வளோ சீக்கிரம் அப்படி விட்டுட்டு போவார்னு நினைக்கல. அவர் இயக்குனராக பெருசாக சாதிக்கணும், அவருக்கு நிறைய கனவுகள் இருந்தது. அது நிறைவேறாமல் போனது வந்து எப்படி அதில் வந்து அவங்க ஃபேமிலி மீண்டு வர போகிறாங்க தெரியல. எங்கள் இயக்குனர் பாரதி ராஜா சார் அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. குடும்பத்துக்கு ஆண்டவன் அமைதி, மன அமைதி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் இருந்து கடக்கும் பொழுது எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. பணம், புகழ் எவ்வளோ இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. அது நம்மளுடைய கடமை. இந்த இடத்துல இதை பேசணுமானா இந்த இடத்துல இதுதான் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு வயசாகி ஒரு 100 வயசை தாண்டி நம்ம இறந்து போகிறதுன்றது அது ஒரு சந்தோஷமாக மனநிறைவாக அனுப்பலாம். ஆனால் நம்ம பெத்த பிள்ளைங்க நமக்கு கொல்லி வைக்கிறத விட நம்ம பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற அந்த கடுமையான வேதனையான விஷயம் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஐயா பாரதி ராஜா, எனக்கு நான் நிறையா இதை பற்றி நான் சொன்னதில்லை. எனக்கு மாமா முறை வேணும். எங்கள் அம்மாவுடைய உறவுக்காரர் உசிலம்பட்டி. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீதி வீதியாக நாடகம் போட்டதில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்த போதிலிருந்தே எனக்கு பாரதி ராஜா ஐயாவை நான் மாமாவாக இருந்தால் கூட ஐயான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இமயமாக இருந்து தமிழ் சினிமாவில் உலகம் முழுக்க வேற ஒரு பாதைக்கு கொண்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஐயா பாரதி ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானுக்கு இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு நேரம் வந்திருக்க கூடாது. எனக்கு இது இரங்கல் செய்தியா இல்லை என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிற நேரமா எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு கடவுள் தான் அவருக்கான பலத்தை கொடுக்கணும். நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம். இந்த குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே எங்கள் சினிமா துறையினர் எப்போவுமே நாங்கள் கூட இருக்கோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதை கடந்து போயிடாதீங்க. எல்லாரும் சொல்கிறது தான், நம்ம உடம்பை நாம தான் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் பணம் சம்பாதிக்கிறது, தொழில், மற்ற எல்லா விஷயமும். உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு, ஐயா பாரதி ராஜா குடும்பத்துக்கு நாங்கள் எப்போவுமே துணையாக இருப்போம். அன்பு தம்பி மனோஜ் ஒரு பேரன்பானவன், ஒரு பிரியமானவன். தான் ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய இயக்குனர், சிறந்த இயக்குனர். எங்கள் அப்பா இயக்குனர் இமயம் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளேயோ அல்லது தலைக்குள்ளேயோ இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பாரதி ராஜா சாரை தேடி வர்ற எங்களை போன்ற இயக்குனர்களை அரவணைச்சு பேரன்போட ஒரு பெரும்பாசத்தோட பழகின ஒரு தம்பி. இன்னைக்கு 48 வயசுல நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சதுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத பெருவழி, ஆற்ற முடியாத ஒரு ஆகப்பெரும் துயரம். அதாவது மகனுக்கு தந்தை கொல்லி வைக்கிறதுங்கிறது தாங்க முடியாது. அதாவது தந்தைக்கு மகன் வைக்கிறது, ஆனா மகனுக்கு தந்தை இறுதி சடங்கு செய்யறதுங்கிறது அதை செய்யறவங்க மட்டும் இல்ல, பார்க்கறவங்களாலையும் தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஒரே ஒரு விடயம் என்னன்னா,
இது ஒரு வகையான பாடமாக, உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும், படைப்பாளியாக இருந்தாலும், இயக்குனராக இருந்தாலும் இதில் ஒரு பாடம் இருக்கு. என்னன்னா, ஒரு பிஸியா இருக்கிற ஒரு டைரக்டர் தன் பிள்ளைகளை பார்த்துக்கணும். அந்த அன்பும் அரவணைப்பும் சில நேரத்தில் கிடைக்காம போகும்போது, கவனிப்பு தவறும் போது நிறைய சிக்கல்களை இந்த சமூகம் எதிர்கொள்ளுது, திரையுலகம் எதிர்கொள்ளுது. ஆனாலும் தன் பிள்ளைய ஒரு நடிகனாக, ஒரு இயக்குனராக மாற்றுவதற்காக எத்தனையோ பேர், மதுரையில வளையல் வித்த பாண்டியனெல்லாம் ஒரு பெரும் நாயகனாக்கினார். ஆனால் தன் பிள்ளையை கொண்டு வரதுக்கு அவர் பட்ட பாடும், அவர் அதுல வெற்றி அடையில மனோஜுங்கிறதுக்காக அவர் அடைஞ்ச கவலையும்ங்கிறது நாங்கெல்லாம் அருகில இருந்தே பார்த்ததுங்கிறது அதுவும் ஒரு பெரும் வழி. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு தன் உயிருக்கு உயிரான ஒற்றை ஆண் பிள்ளை இன்னைக்கு இல்லாத நிலையில அவர் உடைஞ்சு அவருடைய அந்த மனசிதைவோட அவரை பார்க்கிற அந்த நிலைங்கிறது, இன்னைக்கு எங்க அப்பா இல்லை, எங்க மேலெல்லாம் ஒரு தகப்பனாக பாசம் காட்டினவர், பாசம் இல்லாத ஒரு பாசம் காட்டினவர் பாரதி ராஜா அவர்கள். இன்னைக்கு அவர் உடைஞ்சு நிக்கிற நிலையில அவரை பார்க்கிற மனநிலைங்கிறது ஒரு முட்டை மேல ஒரு மலைய உடைஞ்சு விழுந்து நொறுங்குனா எப்படி இருக்குமோ அந்த மனநிலை. ஆக என்னுடைய பேரன்பான தம்பி மனோஜுக்கும், எங்களுடைய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதலும் என்னுடைய கண்ணீர் அஞ்சல்.